இந்த விட்டமின் B12 சத்து குறைபாடுனால பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த விட்டமின் B12 இந்த B12 விட்டமின்ஸ் வந்து சத்து குறைவாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டின் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஹோமோசிஸ்டின் இதுக்கு அளவு ஜாஸ்தி ஆகுது. இந்த ஹோமோசிஸ்டின் அளவு ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்கள் இருக்குல்ல, இரத்த குழாய்க்கு உள்ளால எண்டோதீலியல் டேமேஜ் இல்லைன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இந்த ஹோமோசிஸ்டின் அளவு ஜாஸ்தி இருக்கிறதுனால வருது. இதனால என்ன வருது அப்படின்னா, பக்கவாதமும் வருது, இருதய மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க, சரியா, நிறைய மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவங்க, அது மாதிரி ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லை சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த B12 அளவை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சரி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் செய்ய வேண்டியது கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், உங்கள் விட்டமின் B12 அளவை கண்டிப்பாக கூட்டுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்டெப் எடுக்கணும். இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.